வர்ஷினியின் கொலுசு சத்தம் கேட்டு திரும்பிய விக்ரம் அவளது கலங்கிய கண்கள் நிலவொளியில் மின்னுவதை கண்டான். ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவளது கையை பற்றி தன் அறைக்குள் இழுத்து கதவை சாத்தினான். வர்ஷினி என்று அவன் கூப்பிட முற்படுவதற்குள் வர்ஷினி அவனது மார்பில் சாய்ந்து விம்மி அழத் தொடங்கினாள். என்னால் முடியல மாமா, நீங்கள் கிளம்புறத நினச்சா என் உயிரே போகிற மாதிரி இருக்கு. இந்த 2 நாளும் எப்படி போச்சுன்னே தெரியல என்று அவனது சட்டையை இறுக்கமாக பற்றி கொண்டு அழுதாள். விக்ரம் அவளை தன் 2 கரங்களாலும் அள்ளி அணைத்து அவளது கண்ணீரை தன் இதழ்களால் துடைத்தான். அழாதடி வர்ஷினி, இந்த மாமன் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போயிட மாட்டேன். என் கடமை முடிஞ்சதும் ஆளா உன்னை தேடித்தான் வருவேன். விசாலாட்சி அம்மாவும் சம்மதம் சொல்லிட்டாங்க. இனி நமக்கான காலம் சீக்கிரம் வரும் என்று அவளது காதோரம் உருகி கூறினான். அவனது ஆறுதல் வார்த்தைகள் அவளுக்குள் ஒரு புதிய நம்பிக்கையை தந்தாலும் பிரிய போகும் அந்த தவிப்பு இருவருக்குள்ளும் காதலின் வேகத்தை கூட்டியது. விக்ரம் அவளை மெல்ல கட்டிலில் சாய்க்க நிலவொளியின் சாட்சியாக 2 உடல்களும் தங்களின் பிரிவின் துயரையும் எல்லையற்ற காதலையும் அந்த இரவின் மடியில் யதார்த்தமான ரொமான்ஸாக மாற்றிக்கொண்டன. அந்த இரவின் யதார்த்தமான ரொமான்ஸ் வர்ஷினியின் கண்ணீரை மெல்ல கரைத்திருந்தது. விக்ரமின் ஆழமான அணைப்பில் விடிவதே தெரியாமல் தூங்கிய வர்ஷினி அதிகாலை பறவைகளின் சத்தத்தில் சட்டென்று கண்விழித்தாள். இன்று விக்ரம் வீட்டில் இருக்கும் கடைசி நாள் என்ற எண்ணமே அவளுக்குள் ஒரு தவிப்பை ஏற்படுத்தியது. மெல்ல விக்ரமின் முகத்தை பார்த்தாள். அவளது அசைவில் கண்விழித்த விக்ரம் அவளை இன்னும் தன் மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டான். என்ன வர்ஷினி, இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமே முழிப்பு வந்துடுச்சா? இன்னும் கொஞ்ச நேரம் மாமன் கூடவே இருக்கலாமே என்று விக்ரம் தன் தூக்க கலக்க குரலில் அவளது நெற்றியில் முத்தமிட்டான். விடிஞ்சிருச்சு மாமா, இன்னைக்கு விசாலாட்சி அம்மா உங்களுக்கு பிடிச்ச பலகாரங்கள் எல்லாம் செய்யணும்னு நேத்தே சொன்னாங்க. நான் சீக்கிரம் போய் அவங்களுக்கு உதவணும் என்று வர்ஷினி அவனது பிடியில் இருந்து மெதுவாக விலகினாள். போடி, ஆனால் சாயங்காலம் நமக்கான நேரம், அதை மறந்துடாத என்று விக்ரம் குறும்பாக சிரித்து கொண்டே அவளது கையை விட்டுவிட்டு படுக்கையில் சாய்ந்தான். வர்ஷினி தன் அறைக்குள் சென்று உடைகளை மாற்றிவிட்டு சமையல் அறைக்குள் நுழைந்தாள். அதற்குள் விசாலாட்சி அம்மாவும் அங்கு வந்துவிட்டாள். வாடி வர்ஷினி, விக்ரம் தம்பி நாளைக்கு விடியற்காலையிலேயே கிளம்புறான்னு மாமா ஃபோன் பண்ணி சொன்னான். அவனுக்கு பயணத்துக்கு தேவையான அதிரசமும் முறுக்கும் இன்னைக்கு செஞ்சு முடிச்சிடணும் என்று விசாலாட்சி அம்மா அரிசி மாவை எடுத்து டேபிளில் வைத்தாள். விசாலாட்சி அம்மா சொன்ன நாளைக்கு விடியற்காலை என்ற வார்த்தை வர்ஷினியின் நெஞ்சில் ஈட்டியாய் பாய்ந்தது. ஆனாலும் அவள் தன் சோகத்தை வெளியே காட்டிக்கொள்ளாமல் விசாலாட்சி அம்மாவுடன் சேர்ந்து பலகாரங்களை செய்ய தொடங்கினாள். மதிய உணவிற்கு பிறகு விக்ரம் தன் இராணுவ பெட்டியை எடுத்து வைத்து துணிகளை அடுக்கத் தொடங்கினான். வர்ஷினி அவனது அறைக்குள் வந்து அவனுக்கு தெரியாமல் அவனது சீருடையை எடுத்து தன் கைகளில் தொட்டு பார்த்தாள். அதன் கம்பீரமும் அதன் பின்னால் இருக்கும் பிரிவின் வலியும் அவளை ஏதோ செய்தது. அவள் பின்னால் வந்து நின்ற விக்ரம் அவளது தோள்களை பற்றி தன் பக்கம் திருப்பினான். என்ன வர்ஷினி, யூனிஃபார்மை பார்த்து மிரண்டுட்டியா? இந்த யூனிஃபார்ம் தான் உன்னோட இந்த மாமனுக்கு கம்பீரம். ஆனால் இதுக்குள் துடிக்கிற இதயம் உனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று அவளது முகத்தை நிமித்தி ஆழமாக சொன்னான். எனக்கு தெரியும் மாமா, ஆனால் நீங்கள் கிளம்புறத நினைச்சாதான் என்று வர்ஷினி பேச தொடங்கும் போதே விக்ரம் தன் விரலால் அவளது இதழ்களை மூடினான். இன்னைக்கு முழுக்க நாம போறதில்ல வர்ஷினி. சாயங்காலம் நம்ம ஆத்தங்கரைக்கு மறுபடியும் போறோம். இந்த தடவை அசோக்கோ விசாலாட்சி அம்மாவோ யாரும் வரப்போறதில்ல, நானும் நீயும் மட்டும்தான் என்று விக்ரம் அவளது காதோரம் ரகசியமாக கூறினான். மாலை 5 மணி ஆனது. சூரியன் மெல்ல மறையத் தொடங்க வர்ஷினியும் விக்ரமும் யாருக்கும் தெரியாமல் ஆத்தங்கரை பாதையை நோக்கி நடக்கத் தொடங்கினர். இந்த முறை வர்ஷினியின் கைகளை விக்ரம் பாதையிலேயே கோர்த்து கொண்டு நடந்தான். அந்த ஒற்றையடி பாதையில் பிரிய போகும் 2 இதயங்களின் யதார்த்தமான காதல் அந்த மாலை நேரத்து காற்றோடு கலந்து வீசியது. ஆத்தங்கரை காற்று வழக்கத்தை விட இன்று வர்ஷினியின் உடம்பில் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தியது. அது குளிர்ச்சியால் வந்த நடுக்கம் அல்ல, இன்னும் சில மணி நேரங்களில் பிரிய போகிறோம் என்ற அந்த யதார்த்தமான பயம். விக்ரம் அவளது கைகளை தன் பலமான விரல்களால் கோர்த்தபடி ஆற்று படித்துறையின் கடைசி படியில் அமர்ந்தான். சூரியன் வைகை ஆற்றின் தண்ணீருக்கு பின்னால் மெல்ல மறைந்து கொண்டிருக்க அந்த செவ்வான வெளிச்சம் வர்ஷினியின் முகத்தில் விழுந்து அவளது அழகை கூட்டி காட்டியது.
என்ன வர்ஷினி, மாமனோட கையை பிடிச்சிருக்க, ஆனா மனசு எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கு என்று விக்ரம் அவளது முகத்தையே உற்று பார்த்து கேட்டான். மனசு உங்ககிட்ட தான் மாமா இருக்கு. ஆனா நாளைக்கு இந்நேரம் நீங்க ரயிலில் போயிட்டு இருப்பீங்க. அதை நினைச்சா தான் நெஞ்சு பதறுது என்று வர்ஷினி அவனது தோள்களில் தன் தலையை மெதுவாக சாய்த்து கொண்டாள். விக்ரம் தன் ஒற்றை கையால் அவளது இடுப்பை வளைத்து தன் பக்கமாக இன்னும் நெருக்கி இழுத்து கொண்டான். வர்ஷினி, இந்த மாமனுக்கு உன்னை விட இந்த நாட்டில் வேற எதுவுமே முக்கியம் இல்லடி. ஆனால் எல்லையில் துப்பாக்கியை தூக்கிட்டு நிற்கும்போது தான் என் பின்னாடி என் கிராமத்தில் என் அம்மாவும் என் ஆசை முறப்பொண்ணும் நிம்மதியாக தூங்குறாங்கன்ற திருப்தி எனக்கு கிடைக்கும் என்று தன் மிலிட்ரி கம்பீரத்தோடு யதார்த்தமாக சொன்னான். அவன் சொன்ன வார்த்தைகள் வர்ஷினியின் கண்களில் மீண்டும் கண்ணீரை வரவழைத்தன. அவள் நிமிர்ந்து, எனக்கு தெரியும் மாமா, நீங்கள் பெரிய வீரன்தான். ஆனால் இந்த வர்ஷினிக்கு நீங்கள் வெறும் மாமா மட்டும்தான். பத்திரமா போயிட்டு வரணும், அதுதான் எனக்கு முக்கியம் என்று அவனது நெஞ்சில் தன் முகத்தை புதைத்து கொண்டாள். விக்ரம் அவளது முகத்தை மெதுவாக நிமிர்த்தினான். அவளது கலங்கிய கண்களும் சிவந்த உதடுகளும் இந்த மாலை நேரத்து இருட்டில் அவனது கட்டுப்பாட்டை உடைத்தன. அவன் மெல்ல குனிந்து அவளது இதழ்களில் தன் ஆழமான தவிப்பு நிறைந்த முத்தத்தை பதித்தான். இதுவரை இருந்த ரொமான்ஸை விட இந்த ஆத்தங்கரை முத்தத்தில் பிரிவின் வலியும் காதலின் ஆழமும் அதிகமாகவே கலந்திருந்தது. வர்ஷினி தன் கரங்களால் அவனது மிலிட்ரி தோள்களை இறுக்கமாக கட்டிக்கொள்ள வைகை ஆற்றின் அலைகள் அவர்களின் காதலுக்கு சாட்சியாக படித்துறையில் மோதி சிதறின. நாளைக்கு விடியற் காலையில நான் கிளம்பும் போது நீ வெளியே வர வேண்டாம் வர்ஷினி. விசாலாட்சி அம்மாவிடம் விடை பெற்றுவிட்டு நான் கிளம்பிடுவேன். ஆனால் அடுத்த முறை வரும்போது உன்னை என் சொந்தமாக்கி கூட்டிட்டு போவேன் என்று விக்ரம் அவளது காதோரம் ரகசியமாக உறுதியளித்தான். இருள் முழுமையாக சூழ்ந்துவிட இரு இதயங்களும் தங்களின் தற்காலிக பிரிவை ஏற்றுக்கொள்ளும் யதார்த்தமான மனப்பக்குவத்தோடு கைகளை பிணைத்தபடி மெல்ல வீட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினர். இரவின் அடர்ந்த இருள் அந்த கிராமத்து வீட்டை முழுமையாக சூழ்ந்திருந்தது. ஆத்தங்கரையில் இருந்து திரும்பியதில் இருந்தே வர்ஷினியின் உதடுகள் மௌனமாக இருந்தாலும் அவளது கண்கள் விக்ரமையே சுற்றி சுற்றி வந்தன. விசாலாட்சி அம்மாவும் அசோக்கும் சாப்பிட்டு விட்டு சீக்கிரமாகவே படுத்துவிட விக்ரமின் பெட்டி மற்றும் உடைமைகள் அனைத்தும் வாசலுக்கு அருகே தயாராக வைக்கப்பட்டிருந்தன. வீட்டின் விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்பட்ட பின் வர்ஷினி தன் அறையில் படுக்க முடியாமல் தவித்தாள். விடிந்தால் அவன் எல்லையை நோக்கி புறப்பட்டு விடுவான். அவளது கால்கள் மெல்ல விக்ரமின் அறையை நோக்கி நகர்ந்தன. கதவை திறந்து உள்ளே சென்றவள் விக்ரம் தன் இராணுவ சீருடையை மடித்து வைத்து கொண்டிருப்பதை கண்டாள். வர்ஷினியின் கொலுசு சத்தம் கேட்டதும் விக்ரம் நிமிர்ந்து பார்த்தான். நிலவொளியின் வெளிச்சத்தில் அவளின் முகம் வாடியிருப்பதைக் கண்டு அவனது நெஞ்சு உருகியது. விக்ரம் அவளது கையை பற்றி தன் அருகில் இழுத்து அமர வைத்தான். என்ன வர்ஷினி, இன்னும் தூங்கலையா? மாமன் நாளைக்கு கிளம்புறேன்னு மனசை கஷ்டப்படுத்திக்காதடி என்று அவளது முகத்தை ஏந்தினான். எப்படி மாமா தூக்கம் வரும்? நீங்கள் போனதுக்கப்புறம் இந்த வீடே எனக்கு பாலடைஞ்ச மாதிரி இருக்கும். உங்கள் நினப்பு இல்லாமல் எனக்கு ஒரு நொடி கூட நகராது என்று வர்ஷினி அவனது மார்பில் சாய்ந்து அவனது சட்டையை தன் விரல்களால் இறுக்கமாக பற்றி கொண்டாள். விக்ரம் அவளை தன் வலுவான கரங்களால் அணைத்து அவளது காதோரம் குனிந்தான். இந்த விக்ரமோட உயிர் இங்கே இந்த கிராமத்தில் ஓங்கிட்ட தாண்டி இருக்கும். நான் எல்லையில் பனிப்பாறைகளுக்கு நடுவில் நிற்கும்போது உன்னோட இந்த தீண்டலும் காதலும் தான் எனக்குள்ள வெதுவெதுப்பை தரும். என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல என்று ஆழமாக கேட்டான். வர்ஷினி கண்ணீருடன் நிமிர்ந்து அவனது காந்த கண்களை பார்த்தாள். அவளது மௌனமே அவனது காதலுக்கு சம்மதமாக இருந்தது. விக்ரம் மெல்ல குனிந்து அவளது நெற்றியிலும் கன்னங்களிலும் பின்னர் அவளது இதழ்களிலும் தன் காதலின் முத்திரையை பதித்தான். அது பிரிவின் தவிப்பும் மீண்டும் வருவேன் என்ற நம்பிக்கையும் கலந்த ஒரு யதார்த்தமான முத்தமாக இருந்தது. அந்த நள்ளிரவின் அமைதியில் ஜன்னல் வழியே வீசிய குளிர்ந்த காற்றுக்கு நடுவே இரு இதயங்களும் தங்களின் தற்காலிக பிரிவை எதிர்கொள்ளும் துணிவோடு ஒருவரை ஒருவர் இறுக்கமாக அணைத்து கொண்டு அந்த இறுதி இரவின் மடியில் கண் அயர்ந்தன. மறுநாள் அதிகாலை 4 மணி. கிராமமே இன்னும் தூக்கத்தில் இருக்க விக்ரமின் அலாரம் சத்தம் மெலிதாக ஒலித்தது. விக்ரம் சட்டென்று விழித்து தன் சீருடையை அணிந்து கொண்டு தயாரானான். அவன் சொன்னபடியே வர்ஷினி அவனது அறைக்குள்ளேயே தன் அழுகையை அடக்கி கொண்டு அமர்ந்திருந்தாள். அவனால் அவளது முகத்தை பார்த்துவிட்டு புறப்பட முடியாது என்பதை அவள் உணர்ந்திருந்தாள். விக்ரம் தன் பெட்டியை எடுத்துக்கொண்டு கூடத்திற்கு வந்தான். அங்கே விசாலாட்சி அம்மா அவனுக்காக காப்பியுடன் காத்திருந்தாள்.
பத்திரமா போயிட்டு வாப்பா விக்ரம். விசாலாட்சி அம்மா உனக்காக எப்பவும் இங்கே காத்துக்கிட்டே இருப்பேன். அடுத்த முறை வரும்போது நேர கல்யாண பந்தல் தான் என்று விசாலாட்சி அம்மா அவனது தலையை வருடி நெற்றியில் திருநீர் பூசி வழி அனுப்பினாள். சரிம்மா, வர்ஷினியை பத்திரமா பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன் என்று விக்ரம் கம்பீரமான குரலில் சொல்லிவிட்டு வர்ஷினியின் அறை கதவை ஒரு முறை ஆழமாக பார்த்துவிட்டு வாசலை நோக்கி நடந்தான். வாசலில் நின்ற வண்டியின் சத்தம் கேட்டு வர்ஷினி தன் அறையின் ஜன்னல் திரையை சற்றே விலக்கி பார்த்தாள். விக்ரம் வண்டியில் ஏறி அமர்ந்து ஒரு முறை அவளது ஜன்னலை நோக்கி பார்த்தான். அவனது கண்களில் இருந்த அந்த இராணுவ வீரனின் கம்பீரமும் காதலும் அவளுக்குள் ஒரு புதிய தைரியத்தை தந்தது. வண்டி மெல்ல கிளம்பி செல்ல வர்ஷினி தன் கையில் இருந்த விக்ரமின் டைரியை நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். சீக்கிரம் வந்துடுங்க மாமா என்ற அவளது மனதின் பிரார்த்தனை அந்த அதிகாலை காற்றோடு கரைந்தது. விக்ரம் கிளம்பி சென்ற அந்த அதிகாலைக்கு பின் அந்த கிராமத்து வீடு வர்ஷினிக்கு ஒரு நிசப்தமான உலகமாக மாறியது. வண்டியின் சத்தம் மெல்ல தேய்ந்து மறைந்ததும் ஜன்னல் திரையை விட்டு விலகிய வர்ஷினிக்கு தன் கைகளில் இருந்த விக்ரமின் டைரி மட்டும்தான் உலகத்திலேயே பெரிய பொக்கிஷமாக தெரிந்தது. அவள் மெதுவாக கூடத்திற்கு வந்தாள். அங்கே விசாலாட்சி அம்மா நிலவொளி மறைந்து சூரியன் உதிப்பதை பார்த்தபடி அமைதியாக அமர்ந்திருந்தாள். தன் மகனை பிரிந்த சோகம் அந்த தாயின் முகத்தில் இருந்தாலும் ஒரு இராணுவ வீரனின் அம்மா என்ற பெருமிதமும் அவரிடமும் இருந்தது. என்னடி வர்ஷினி, தூக்கம் வரலையா? அவன் அப்படித்தான், நாட்டுக்காக ஓடிக்கிட்டே இருப்பான். நாம தான் அவனுக்காக இங்க மனசை தேத்திக்கணும் என்று விசாலாட்சி அம்மா வர்ஷினியின் கைகளை பற்றி கொண்டு ஆறுதலாக சொன்னார். இல்லை அத்தை, மாமா சொன்னபடியே பத்திரமா போயிட்டு வருவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு என்று வர்ஷினி தன் துக்கத்தை விழுங்கி கொண்டு புன்னகைக்க முயன்றாள். நாட்கள் மெல்ல மெல்ல நகரத் தொடங்கின. விக்ரம் எல்லையை சென்று அடைந்ததும் அங்கிருந்து வாரத்திற்கு ஒரு முறை வரும் அந்த 5 நிமிட தொலைபேசி அழைப்புக்காகவே வர்ஷினியின் ஒட்டுமொத்த வாரமும் நகர்ந்தது. அவன் பேசும் அந்த சில நிமிடங்களில் இருவருக்குள்ளும் இருக்கும் அந்த எல்லையற்ற அன்பும் பாசமும் வார்த்தைகளில் கவிதையாக பொழியும். ஒரு நாள் மாலை நேரம் வர்ஷினி தன் அறையில் அமர்ந்து விக்ரம் கொடுத்துட்டு போன டைரியை மெதுவாக திறந்து படித்தாள். அதில் விக்ரம் அவளை முதலில் பார்த்த நாள் முதல் கடந்த வாரம் அவர்கள் ஆத்தங்கரையில் செலவிட்ட அந்த அமைதியான மாலை நேர நினைவுகள் வரை அனைத்தையும் தன் கம்பீரமான தமிழ் எழுத்துக்களால் யதார்த்தமாக எழுதியிருந்தான். அதை படிக்க படிக்க வர்ஷினியின் நெஞ்சுக்குள் விக்ரமனின் நினைவுகள் இன்னும் ஆழமாக இறங்கின. அவனது பாசமும் அவளுக்காக அவன் காத்து கொண்டிருக்கும் அந்த வினாடிகளும் அவளுக்குள் ஒரு புதிய சிலிர்ப்பை ஏற்படுத்தின. அப்போது திடீரென்று கூடத்தில் இருந்த லேண்ட்லைன் போன் அடிக்கத் தொடங்கியது. வர்ஷினி தன் கையில் இருந்த டைரியை அப்படியே கட்டிலில் வைத்துவிட்டு நெஞ்சு படபடப்புடன் கூடத்தை நோக்கி ஓடினாள். இந்த நேரத்தில் மாமன் தான் கூப்பிடுவாரோ என்ற ஆவலில் அவள் போனை எடுத்தாள். மறுமுனையில் இருந்து வந்த குரல் விக்ரமனுடையது அல்ல. அது அவனது இராணுவ தலைமையகத்திலிருந்து வந்த அதிகாரப்பூர்வமான ஒரு குரல். வணக்கம், இது இராணுவ கட்டுப்பாட்டு அறையிலிருந்து. விக்ரமின் இல்லமா என்று அந்த தீவிரமான குரல் கேட்டது. வர்ஷினியின் இதயம் ஒரு கணம் ஸ்தம்பித்தது. ஆமாங்க, நான் வர்ஷினி பேசுகிறேன், என்ன விஷயம் என்று தழுதழுத்த குரலில் கேட்டாள். மறுமுனையில் அந்த அதிகாரி சொன்ன செய்தி வர்ஷினி காலடியிலிருந்து பூமியை உலுக்கியது. மறுமுனையில் இருந்த அதிகாரியின் குரல் மிகவும் கம்பீரமாகவும் அதே சமயம் பதற்றமாகவும் கேட்டது. வர்ஷினி, காஷ்மீர் எல்லையில் திடீரென்று விக்ரம் இருந்த இராணுவ முகாமும் அந்த பகுதியில் தான் இருக்கு. இப்போதைக்கு அங்கே கம்யூனிகேஷன் லைன்ஸ் எல்லாமே கட்டாகி இருக்கு. நாங்கள் மீட்பு பணிகளை தீவிரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். விஷயம் தெரிஞ்சதும் உங்களுக்கு தகவல் சொல்கிறோம், தைரியமாக இருங்க என்று கூறிவிட்டு ஃபோனை வைத்தார். ஃபோன் துண்டிக்கப்பட்ட சத்தம் டூத் டூத் என்று கேட்டுக்கொண்டிருக்க வர்ஷினியின் கைகளில் இருந்த ஃபோன் ரிசீவர் கீழே நழுவி விழுந்தது.
அவளது கண்கள் இருண்டது போல் இருந்தது. நெஞ்சு அடைக்க அப்படியே திண்ணை சுவரை பிடித்து கொண்டு கீழே அமர்ந்தாள். ஏண்டி வர்ஷினி, என்னாச்சு? யாரு ஃபோன்ல? ஏன் இப்படி பேய் அரைச்ச மாதிரி உட்கார்ந்துருக்க என்று பதடிப்படி சமையல் அறையிலிருந்து ஓடி வந்தாள் விசாலாட்சி அம்மா. வர்ஷினியால் வார்த்தைகளை வெளியே கொண்டு வர முடியவில்லை. அவளது தொண்டை வறண்டு போயிருந்தது. விசாலாட்சி அம்மாவை பார்த்ததும் அவளது கைகளை பற்றி கொண்டு கதறி அழத் தொடங்கினாள். அத்தை, அத்தை, மாமா மாமா இருக்கிற இடத்துல பெரிய பனிச்சரிவான், மாமா கூட பேச முடியலையா அத்தை என்று விம்மி விம்மி அழுதாள். அந்த வார்த்தையை கேட்டதும் விசாலாட்சி அம்மாவின் முகத்தில் இருந்த புன்னகை மறைந்தது. ஒரு நிமிடம் அந்த தாயின் இதயம் பதறினாலும் ஒரு இராணுவ வீரனை பெற்றெடுத்த தைரியம் அவரிடம் உடனே தலை தூக்கியது. வர்ஷினியின் தோள்களை இறுக்கமாக பற்றி குலுக்கினாள். வர்ஷினி, அல்லாதடி, அவன் சாதாரண ஆள் இல்ல, மிலிட்ரிக்காரன். எத்தனையோ ஆபத்துகளை பார்த்தவன். அவனுக்கு ஒன்றும் ஆகாது. இந்த விசாலாட்சி அம்மா வயிற்றுல பிறந்த புள்ள அவ்வளவு சீக்கிரம் எங்களை விட்டுட்டு போக மாட்டான். மனசை திடப்படுத்திக்கோ என்று வர்ஷினியின் கண்ணீரை துடைத்து தேற்றினாள். அன்று இரவு அந்த வீடே தூங்கவில்லை. வர்ஷினி தன் அறைக்கு சென்று விக்ரம் கொடுத்துட்டு போன அந்த டைரியை நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். ஜன்னல் வழியே தெரிந்த இருண்ட வானத்தை பார்த்து, மாமா, நீங்க எனக்கு கொடுத்த வார்த்தை தவற மாட்டீங்கன்னு தெரியும். எனக்காக நீங்க வந்தே தீரணும் என்று மனமுருகி வேண்டினாள். நாட்கள் நகர்ந்தன. 3 நாட்கள் கடந்தும் இராணுவ தலைமையகத்திலிருந்து எந்த தகவலும் வரவில்லை. வர்ஷினியின் முகம் வாடி போய் உணவின்றி அவளது உடல் சோர்ந்து போயிருந்தது. 4ஆம் நாள் மதியம் வாசலில் ஒரு ஜீப் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. வர்ஷினியும் விசாலாட்சி அம்மாவும் ஒரே நேரத்தில் வாசலை நோக்கி ஓடி வந்தனர். ஜீப்பில் இருந்து 2 இராணுவ அதிகாரிகள் இறங்கி கையில் ஒரு கடிதத்துடன் இவர்களின் வீட்டை நோக்கி நடந்து வந்தனர். அவர்களின் கையில் இருந்த அந்த கடிதத்தை பார்த்ததும் வர்ஷினியின் இதயம் வேகமாக அடித்துக்கொள்ள தொடங்கியது. இராணுவ அதிகாரிகள் இருவரின் முகத்திலும் ஒருவிதமான இறுக்கம் படர்ந்திருந்தது. அவர்கள் கையில் இருந்த அந்த கடிதம் வர்ஷினியின் கண்களுக்கு ஒரு மரண சாசனம் போல தெரிந்தது. விசாலாட்சி அம்மா தன் நெஞ்சில் கையை வைத்தபடி வாசற்படியிலேயே உறைந்து போய் நின்றாள். முன்னால் வந்த அதிகாரி தன் கையில் இருந்த கடிதத்தை விசாலாட்சி அம்மாவிடம் நீட்டினார். அம்மா, நாங்கள் காஷ்மீர் பார்டர்ல இருந்து வர்றோம். உங்கள் மகன் நாயக் விக்ரம் இருந்த பகுதி முழுக்க பனிச்சரிவில் மூழ்கிடுச்சு. 4 நாளாக எங்கள் மீட்புக்குழு தேடியும் அந்த பகுதியில் இருந்து யாரையுமே இன்னும் கண்டுபிடிக்க முடியலை. தட்பவெப்பநிலை ரொம்ப மோசமாக இருக்குது. அரசாங்க விதிகளின்படி அவங்கள காணாமல் போனவர்கள் பட்டியலில் சேர்த்திருக்கோம். இது அதுக்கான அதிகாரப்பூர்வ கடிதம் என்று மிகவும் கனத்த குரலில் கூறினார். காணாமல் போனவர்கள் என்ற வார்த்தையை கேட்டதும் விசாலாட்சி அம்மாவின் கைகள் நடுங்கின. கடிதம் அவளது கையில் இருந்து நழுவி தரையில் விழுந்தது. ஆனால் அவள் அளவில்லை. ஒரு இராணுவ வீரனின் தாயாக அவளது கண்கள் வீரத்தோடு அதிகாரிகளை பார்த்தன. தம்பி, காணாமல் போயிருக்கான்னு தானே சொல்லுது இந்த காகிதம். என் புள்ள இறந்துட்டான்னு சொல்லலையே. அவன் வருவான், என் புள்ள கண்டிப்பா உயிரோட வருவான் என்று உறுதியான குரலில் சொன்னாள் விசாலாட்சி அம்மா. அதிகாரிகள் இருவரும் அவளது தைரியத்தை கண்டு வியந்து அவளுக்கு ஒரு சல்யூட் அடித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினர். அவர்கள் சென்றதும் வர்ஷினி மெதுவாக தரையில் கிடந்த அந்த கடிதத்தை எடுத்தாள். அவளது கண்களில் இருந்து கண்ணீர் காகிதத்தின் மேல் விழுந்து விக்ரமின் பெயரை நினைத்தது. அவளால் அந்த இடத்தை விட்டு நகரக்கூட முடியவில்லை. வர்ஷினி, எந்திரடி என்று விசாலாட்சி அம்மா அவளது அருகே வந்து அமர்ந்தாள். அவளது கண்களிலும் இப்போது கண்ணீர் வழிந்தது. அத்தை, மாமா எனக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க அத்தை. மிலிட்ரிக்காரன் வார்த்தை தவற மாட்டான்னு என் கையை பிடிச்சி சொன்னாங்க. அவங்க என்னை ஏமாற்ற மாட்டாங்க என்று வர்ஷினி விசாலாட்சி அம்மாவின் மடியில் முகம் புதைத்து கதறினாள். எனக்கு தெரியும்டி, அவன் நமக்காக வருவான். நீ அழக்கூடாது. அவன் வர்ற வரைக்கும் இந்த வீட்டோட விளக்கு அணையக்கூடாது. நம்ம தைரியமா இருக்கணும் என்று விசாலாட்சி அம்மா அவளை தேற்றினாள். மாதங்கள் மெல்ல உருண்டோடின. 6 மாதங்கள் கடந்தும் விக்ரமை பற்றிய எந்த ஒரு தகவலும் இல்லை. கிராமத்து மக்கள் பலரும் வர்ஷினியையும் விசாலாட்சி அம்மாவையும் பரிதாபமாக பார்க்க தொடங்கினர். ஆனால் வர்ஷினி தன் நம்பிக்கையை கைவிடவில்லை. தினமும் மாலை நேரத்தில் அவள் ஆத்தங்கரைக்கு சென்று விக்ரமுடன் அமர்ந்திருந்த அந்த படியில் அமர்ந்து அவனது டைரியை படிப்பதை ஒரு வழக்கமாக கொண்டிருந்தாள். அன்றும் அப்படித்தான். ஒரு அழகான மாலை வைகை ஆற்றின் கரையில் அமர்ந்து டைரியின் கடைசி பக்கத்தை வர்ஷினி வாசித்து கொண்டிருந்தாள்.
செவ்வானத்தின் வெளிச்சம் ஆற்று தண்ணீரில் பிரதிபலித்து கொண்டிருந்தது. திடீரென்று அவளுக்கு பின்னால் ஒரு நிழல் வந்து விழுந்தது. அந்த நிழலில் இருந்த கம்பீரமும் காற்றில் வீசிய அந்த பரிச்சயமான ஆண்மையின் வாசனையும் வர்ஷினியின் இதய துடிப்பை சட்டென்று அதிகரிக்கச் செய்தது. நெஞ்சு படபடப்புடன் வர்ஷினி மெதுவாக திரும்பி பார்த்தாள். அங்கே சற்றே கலைந்த தலைமுடியுடனும் முகத்தில் லேசான தழும்புகளுடனும் ஆனால் அதே பழைய கம்பீரமான புன்னகையுடனும் விக்ரம் நின்று கொண்டிருந்தான். அவனது தோளில் அவனது இராணுவ பெட்டி இருந்தது. வர்ஷினியை பார்த்ததும் அவனது கண்கள் கனிவோடு மின்னின. வர்ஷினி என்று அவன் தன் காந்த குரலில் கூப்பிட்டான். வர்ஷினியின் கைகளில் இருந்த டைரி நழுவி ஆற்றுப்படியில் விழுந்தது. அவளால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. இது கனவா இல்லை நிஜமா என்று தெரியாமல் அப்படியே விக்ரமையே இமைக்காமல் பார்த்தபடி நின்றாள். வர்ஷினியின் கண்கள் அப்படியே உறைந்து போயிருந்தன. தன் கைகளில் இருந்த டைரி படியில் விழுந்ததை கூட கவனிக்காமல் தன் முன்னால் நிற்கும் விக்ரமையே பார்த்து கொண்டிருந்தாள். அவள் காற்றில் கைகளை நீட்டி அவன் நிஜம்தானா என்று தொட்டு பார்க்க தயங்கினாள். இதுவும் ஒருவேளை கடந்த 6 மாதங்களாக அவள் கண்ட ஏதாவது ஒரு ஏமாற்ற கனவோ என்று அவளது நெஞ்சு அஞ்சியது. விக்ரம் மெல்ல புன்னகைத்து கொண்டே தன் தோளில் இருந்த இராணுவ பெட்டியை கீழே வைத்தான். படியில் விழுந்து கிடந்த தன் டைரியை குனிந்து எடுத்து தூசியை தட்டி வர்ஷினியின் கைகளில் கொடுத்தான். அவனது விரல்கள் அவளது கைகளில் பட்ட அந்த வினாடி அவளுக்குள் ஒரு பெரும் மின்சாரம் பாய்ந்தது போல் இருந்தது. அந்த தீண்டலின் யதார்த்தம் அவள் கண்டது கனவல்ல நிஜம் என்பதை அவளுக்கு உணர்த்தியது. என்ன வர்ஷினி, மாமன் அடையாளம் தெரியலையா? இந்த 6 மாசத்துல ரொம்பத்தான் குசும்பு அதிகமாயிடுச்சு உனக்கு என்று விக்ரம் தன் பழைய காந்த குரலில் குறும்போடு கேட்டான். மாமா என்று அலறியபடி வர்ஷினி தன் ஒட்டுமொத்த தவிப்பையும் 6 மாத கால அழுகையையும் கொட்டி அவனது நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள். அவளது கைகள் அவனது மிலிட்டரி தோள்களை பலமாக இறுக பற்றி கொண்டன. விக்ரம் அவளை தன் வலுவான கரங்களால் அணைத்து அவளது தலையை மென்மையாக வருடி கொடுத்தான். அவளது கண்ணீர் அவனது சட்டையை நனைக்க அவன் அவளது காதோரம் குனிந்து, நான் தான் சொன்னேன்லடி, இந்த விக்ரமோட உயிர் உன்கிட்ட தான் இருக்குன்னு. அப்புறம் எப்படி என்னை அந்த பனிச்சரிவு கூட்டிட்டு போகும்? என் பொண்டாட்டியோட பாசம் என்னை இழுத்துட்டு வந்துடுச்சு என்று உருகிய குரலில் சொன்னான். வர்ஷினி மெல்ல நிமிர்ந்து அவனது முகத்தை பார்த்தாள். அவனது கன்னத்தில் இருந்த அந்த புதிய தழும்பை தன் விரல்களால் மெதுவாக தொட்டாள். என்ன ஆச்சு மாமா உங்களுக்கு? இத்தனை நாளாக எங்கிருந்தீங்க? ஒரு தகவலும் இல்லாமல் நாங்கள் பட்ட கஷ்டம் என்று பேசும்போதே அவளது தொண்டை அடைத்தது. பனிச்சரிவில் எங்கள் முகம் முழுக்க மூடி போச்சு வர்ஷினி. நாங்கள் அதிர்ஷ்டவசமாக தப்பிச்சேன். ஆனால் அங்கே இருந்த ஒரு உள்ளூர் கிராமத்து மக்கள் தான் என்னை காப்பாற்றி பார்த்துக்கிட்டாங்க. அங்கே கம்யூனிகேஷன் ரோடு எல்லாமே கட்டாகி இருந்தது. உடம்பு தேறி அங்கே இருந்து கிளம்பி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இதோ நேராக உன்னை பார்க்க ஓடி வந்துட்டேன் என்று தன் தப்பித்தல் கதையை சுருக்கமாக அவளது பயம் போக்கும்படி யதார்த்தமாக சொன்னான் விக்ரம். இனி உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் வர்ஷினி. இந்த தடவை நான் வந்திருக்கிறது நீளமான விடுமுறையில் நம்ம கல்யாணத்தை முடிக்கத்தான் என்று விக்ரம் அவளது நெற்றியில் ஆழமாக முத்தமிட்டு தன் காதலை மீண்டும் உறுதிப்படுத்தினான். ஆத்தங்கரையின் அந்த செவ்வான வெளிச்சத்தில் 6 மாத கால பிரிவின் துயரம் நீங்கி இரு இதயங்களும் தங்களின் எல்லையற்ற காதலை நெருக்கத்தில் திளைத்தன. விக்ரம் அவளது கையை பிணைத்து கொள்ள, வாங்க மாமா, விசாலாட்சி அத்தை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க என்று வர்ஷினி முகத்தில் பேரன்பின் புன்னகையோடு அவனை வீட்டை நோக்கி அழைத்து நடந்தாள். விக்ரமின் கைகளை தன் கைகளில் இறுக்கமாக பிணைத்தபடி வர்ஷினி அவனுடன் கிராமத்து தெருவில் நடந்து வந்தாள். வழியில் பார்த்த ஊர்க்காரர்கள் பலரும் விக்ரமை பார்த்துவிட்டு, டேய் விக்ரம், தம்பி வந்துட்டியாப்பா என்று ஆச்சரியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் விசாரித்தனர். விக்ரம் எல்லாரிடமும் தன் கம்பீரமான புன்னகையோடு தலையசைத்துவிட்டு நேராக தன் வீட்டின் வாசலுக்கு வந்து நின்றாள். வாசலில் விசாலாட்சி அம்மா மாக்கோலம் போட்டு கொண்டிருந்தாள். வண்டியோ அல்லது மனிதர்களின் நடமாட்ட சத்தமோ கேட்டால் விக்ரம் தான் வருகிறானோ என்று கடந்த 6 மாதங்களாக அவள் வாசல் பார்ப்பது வழக்கம். அம்மா என்று விக்ரம் வாசலில் நின்றபடி ஆசையோடு கூப்பிட்டான். அந்த குரல் கேட்டதும் விசாலாட்சி அம்மாவின் கையில் இருந்த கோலமாவு டப்பா தரையில் விழுந்து சிதறியது. அவள் மெதுவாக நிமிர்ந்து பார்த்தாள். அவளது கண்கள் தன் பிள்ளையின் முகத்தை ஆழமாக பார்த்தன. அடுத்த நொடி விசாலாட்சி அம்மாவின் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் அருவியென கொட்டியது. என் புள்ள விக்ரம் வந்துட்டியாடா என்று கதறியபடி ஓடி வந்து தன் மகனை அப்படியே கட்டி அணைத்து கொண்டாள். விக்ரம் தன் தாயின் தோள்களை தழுவி அவளது கண்ணீரை துடைத்தான். ஆமாம்மா, உன் புள்ள வந்துட்டேன். இந்த மிலிட்ரிக்காரன் அவ்வளவு சீக்கிரம் தோத்து போயிட மாட்டேம்மா.
உன் ஆசீர்வாதமும் வர்ஷினியோட காதலும் தான் என்ன மறுபடியும் இங்கே கூட்டிட்டு வந்திருக்கு என்று உணர்ச்சி பெருக்குடன் சொன்னான். விசாலாட்சி அம்மா விக்ரமின் முகத்தை மாறி மாறி பார்த்து அவனது கன்னத்தில் இருந்த தழும்பை தடவினாள். நீ உயிரோட வந்ததே போதுண்டா, எனக்கு வேற எதுவும் வேண்டாம் என்று அவனது நெற்றியில் முத்தமிட்டாள். அன்று இரவு அந்த வீடே திருவிழா கோலம் பூண்டிருந்தது. விசாலாட்சி அம்மா விக்ரமிற்கு பிடித்த உணவுகளை பார்த்து பார்த்து சமைக்க வர்ஷினி அவளுக்கு ஆசையோடு உதவினாள். சாப்பிடும்போது விக்ரம் எல்லாரையும் அமர வைத்து தான் எப்படி தப்பித்தேன் என்ற கதையை மீண்டும் யதார்த்தமாக விவரித்தான். இரவு உணவிற்கு பின் அசோக் தம்பியும் விசாலாட்சி அம்மாவும் நிம்மதியாக உறங்கச் சென்றனர். நள்ளிரவு நேரத்தில் வர்ஷினி தன் அறையின் ஜன்னல் வழியே நிலவை பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். கடந்த 6 மாதங்களாக இந்த நிலவை பார்க்கும்போது இருந்த தனிமையும் வலியும் இன்று அவளிடம் இல்லை. மனது முழுக்க ஒரு யதார்த்தமான அமைதியும் சந்தோஷமும் நிறைந்திருந்தது. அப்போது அவளுக்கு பின்னால் மென்மையான காலடி சத்தம் கேட்டது. விக்ரம் உள்ளே வந்து அவளது தோள்களில் தன் கைகளை வைத்தான். அவனது உடலின் கதகதப்பு வர்ஷினியின் உடம்பில் ஒரு புதிய சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. என்ன வர்ஷினி, தூக்கம் வரலையா? இன்னும் மாமன் பக்கத்துல இருக்கேங்கிற நம்பிக்கை வரலையா உனக்கு என்று விக்ரம் அவளது காதோரம் குறும்பாக முணுமுணுத்தான். வர்ஷினி டக்குன்னு திரும்பி அவனது மார்பில் தன் கைகளை வைத்து கொண்டு ஆசையோடு பார்த்தாள். இனிமே நீங்க என் கண் முன்னாடியே தான் இருக்கணும் மாமா, எனக்கு தூக்கமே தேவையில்லை, உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு என்றாள் வெட்கத்துடன். விக்ரம் அவளது முகத்தை 2 கரங்களாலும் ஏந்தி அவளது கண்களை ஆழமாக பார்த்தான். இந்த தடவை நான் வந்திருக்கிறது வெறும் லீவில் இல்லடி, இனிமே நம்ம கல்யாணத்தை முடிச்சு உன்னை முறைப்படி என் பொண்டாட்டியா என் கூடவே கூட்டிட்டு போகத்தான் வந்திருக்கேன். அடுத்த வாரம் நம்ம கல்யாணம் என்று கம்பீரமாகவும் யதார்த்தமாகவும் தன் முடிவை சொன்னான். அந்த வார்த்தையை கேட்டதும் வர்ஷினியின் முகம் நில ஒளியில் இன்னும் அழகாக ஜொலித்தது. விக்ரம் மெல்ல குனிந்து அவளது நெற்றியில் தன் காதலின் ஆழமான முத்திரையை பதிக்க, இனி தங்களை பிரிக்க இந்த உலகத்தில் யாராலும் முடியாது என்ற யதார்த்தமான நிம்மதியோடு வர்ஷினி அவனது தோள்களில் சாய்ந்து கொண்டாள். அடுத்த வாரம் கல்யாணம் என்ற விக்ரமின் அந்த ஒற்றை வார்த்தை வர்ஷினியின் மனதில் 1000 வான வேடிக்கைகளை ஒன்றாக நிகழ்த்தியது போல் இருந்தது. அவனது மார்பில் சாய்ந்திருந்தவள் சட்டென்று நிமிர்ந்து அவனது கண்களை ஆச்சரியத்தோடு பார்த்தாள். என்ன மாமா சொல்றீங்க? அடுத்த வாரமே கல்யாணமா? விசாலாட்சி அம்மாவிடம் பேசிட்டீங்களா என்று தன் பட்டு கன்னங்களில் வெக்கம் சிதற கேட்டாள். நான் வண்டியை விட்டு இறங்கின உடனே அம்மாவிடம் பேசி சம்மதம் வாங்கிட்டேன் வர்ஷினி. அவங்களுக்கும் இதே ஆசைதான். என் புள்ள பத்திரமா வந்துட்டான், இனி அவனுக்கு நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு பார்க்கணும்னு அம்மா ரொம்ப ஆசையா இருக்காங்க என்று விக்ரம் அவளது மூக்குத்தியை மெதுவாக தொட்டு ஆட்டினான். மறுநாள் விடிந்ததே ஒரு புதிய உற்சாகத்தோடு தான். விசாலாட்சி அம்மா காலையிலேயே எழுந்து அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கும் பெரியவர்களையும் சொந்தங்களையும் கூப்பிட்டு விக்ரம் வர்ஷினி கல்யாண விஷயத்தை பேசி தேதியை குறிக்க ஏற்பாடு செய்தாள். அடுத்த வியாழக்கிழமை கிராமத்து அம்மன் கோயிலில் வைத்து எளிமையான முறையில் கல்யாணத்தை நடத்துவது என்று பெரியவர்கள் முன்னிலையில் முடிவு செய்யப்பட்டது. கல்யாண வேலைகள் ஒவ்வொன்றாக தொடங்கின. வர்ஷினிக்கு பட்டுப்புடவை எடுப்பதற்காக விக்ரமும் விசாலாட்சி அம்மாவும் டவுனுக்கு சென்றனர். ஜவுளி கடையில் 100கணக்கான புடவைகள் அடுக்கப்பட்டிருக்க வர்ஷினி எதை தேர்ந்தெடுப்பது என்று தெரியாமல் திகைத்து நின்றாள். அப்போது விக்ரம் மெதுவாக அவள் அருகே வந்து ஒரு அழகான அடர் சிவப்பு நிற பட்டுப்புடவையை எடுத்து அவளிடம் நீட்டினான். இந்த நேரத்தில் நீ புடவை கட்டுனா என் மிலிட்ரி யூனிஃபார்முக்கே டஃப்பு கொடுப்ப பாரு என்று அவளது காதோரம் ரகசியமாக குறும்பு பேசினான். வர்ஷினி அந்த புடவையை ஆசையோடு வாங்கி தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். அவளது முகம் அந்த புடவை நிறத்தை விட அதிகமாக சிவந்தது. நாட்கள் மிக வேகமாக ஓடின. இதோ கல்யாண நாளுக்கு முந்தைய இரவு வந்துவிட்டது. வீடு முழுக்க உறவினர்களின் நடமாட்டமும் பந்தல் காலின் கமகமக்கும் வாசமும் நிறைந்திருந்தது. வர்ஷினியின் கைகளில் மருதாணி அழகாக வைக்கப்பட்டு அது அவளது உள்ளங்கைகளில் இரத்த சிவப்பாக பிடித்திருந்தது. தன் கையில் சிவந்திருந்த மருதாணியை பார்த்து வர்ஷினி தனக்குள்ளேயே சிரித்து கொண்டாள். மருதாணி எவ்வளவுக்கு எவ்வளவு சிவக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு புருஷன் பாசமா இருப்பான் என்று விசாலாட்சி அம்மா சொன்னது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. கூட்டத்தில் விக்ரமை தனியாக பார்க்க முடியாததால் வர்ஷினி தன் அறைக்கு சென்று ஜன்னல் வழியே வாசலை பார்த்தாள். அங்கே விக்ரம் தன் நண்பர்களுடன் ஏதோ பேசிக் கொண்டிருந்தான். திடீரென்று அவளது போனுக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்தது. எடுத்து பார்த்தால் விக்ரமிடம் இருந்துதான். உள்ளங்கையில் மருதாணி சிவப்போட ஜன்னல் வழியே என்னை பார்க்கிற என் முறப்பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, இன்னும் சில மணி நேரங்கள் தான், அப்புறம் நீ முறப்படி என் பொண்டாட்டி என்று அதில் எழுதியிருந்தது. அதை படித்துவிட்டு வர்ஷினி நிமிர்ந்து பார்க்க விக்ரம் வாசலில் நின்றபடியே அவளை பார்த்து ஒற்றை கண்ணை சிமிட்டி தன் அன்பை பரிமாறினான்.
நாளை முதல் தன் வாழ்க்கை விக்ரமோடு அதிகாரப்பூர்வமாக இணையப் போகிறது என்ற அந்த யதார்த்தமான சந்தோஷத்தோடு வர்ஷினி அந்த இரவை ரசித்து கொண்டிருந்தாள். அந்த மங்களகரமான வியாழக்கிழமை அதிகாலை பொழுது விடிந்தது. கிராமத்து அம்மன் கோயிலில் நாதஸ்வர சத்தமும் கெட்டிமேள சத்தமும் காற்றில் கலந்து அந்த இடத்தையே தெய்வீகமாக மாற்றியிருந்தது. கோயில் பிரகாரத்தில் எளிய முறையில் பந்தல் போடப்பட்டு உறவினர்கள் அனைவரும் புன்னகையோடு அமர்ந்திருந்தனர். மணமகன் உடையில் விக்ரம் பட்டு வேட்டி சட்டை அணிந்து கம்பீரமாக வந்து மணமேடையில் அமர்ந்தான். அவனது இராணுவ மிடுக்கோடு இன்று முகத்தில் ஒரு மணமகனுக்கே உரிய புதிய பொலிவும் கூடியிருந்தது. சற்று நேரத்தில் எல்லாம் வர்ஷினி மணமேடையை நோக்கி அழைத்து வரப்பட்டாள். விக்ரம் ஆசையோடு தேர்ந்தெடுத்து கொடுத்த அந்த அடர் சிவப்பு நிற பட்டுப்புடவையில் கைகளில் சிவந்த மருதாணியோடும் நெற்றியில் குங்குமத்தோடும் தேவதை போல நடந்து வந்தாள். அவளது கண்கள் நாணத்தால் தரையை பார்த்து கொண்டிருந்தன. விசாலாட்சி அம்மா வர்ஷினியை மெதுவாக விக்ரமின் அருகில் அமர வைத்தாள். இருவரின் கைகளும் தற்செயலாக உரசிக்கொள்ள இருவருக்குள்ளும் ஒரு புதிய சிலிர்ப்பு ஏற்பட்டது. விக்ரம் அவளை திரும்பி பார்த்து மென்மையாக புன்னகைத்தான். மாங்கல்யம் தந்து நானே என்று பூசாரியின் வேத மந்திரங்கள் ஒலிக்க கெட்டி மேளம் அதன் உச்சகட்டத்தை எட்டியது. வர்ஷினி, மாமன பாருடி என்று விக்ரம் அவளது காதோரம் கம்பீரமாக சொல்ல வர்ஷினி நிமிர்ந்து அவனை காந்த கண்களை பார்த்தாள். உறவினர்கள் அனைவரும் அச்சதை தூவ விக்ரம் விசாலாட்சி அம்மாவின் ஆசீர்வாதத்தோடும் வர்ஷினியின் கழுத்தில் அந்த 3 முடிச்சுகளை யதார்த்தமான பாசத்தோடும் அதிகாரத்தோடும் பலமாக போட்டான். அந்த மாங்கல்யம் வர்ஷினியின் கழுத்தில் ஏறிய அந்த நொடி அவளது கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் துளிகளாக கன்னத்தில் வழிந்தது. விக்ரம் அவளது கண்ணீரை தன் விரல்களால் மெதுவாக துடைத்துவிட்டு அவளது நெற்றியில் குங்குமத்தை வைத்தான். இனி நீ என் பொண்டாட்டி வர்ஷினி, இந்த விக்ரமோட சரி பாதி என்று அவளது கைகளை தன் கைகளில் ஏந்தி கொண்டான். விசாலாட்சி அம்மா தம்பதிகள் இருவரின் தலைகளிலும் கை வைத்து தீர்க்க சுமங்கலியா நல்லா இருங்கப்பா என்று மனசார ஆசீர்வதித்தாள். கல்யாண சடங்குகள் அனைத்தும் நல்லபடியாக முடிந்து மாலையில் அவர்கள் வீட்டிற்கு திரும்பினர். வர்ஷினி விசாலாட்சி அம்மாவின் வழிகாட்டுதலோடு வலது காலை எடுத்து வைத்து அந்த வீட்டிற்குள் முறைப்படி மகாலட்சுமியாக நுழைந்தாள். இரவு நேரம் வந்தது. வீட்டின் விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்பட்டு அமைதி சூழ்ந்தது. வர்ஷினி தன் மணமகள் உடையில் கையில் பால் சொம்புடன் விக்ரமின் அறைக்குள் மெதுவாக நுழைந்தாள். அவளது இதயம் இப்போது வினாடிக்கு 100 முறை அடித்துக் கொள்வது போல் இருந்தது. கதவை திறந்து உள்ளே சென்றவள் அங்கே விக்ரம் படுக்கையில் அமர்ந்து அவளுக்காகவே காத்து கொண்டிருப்பதைக் கண்டாள். வர்ஷினி உள்ளே வந்ததும் எழுந்து வந்து கதவை சாத்தினான். வர்ஷினி பாலை மேஜையின் மேல் வைத்துவிட்டு தலையை குனிந்து நிற்க விக்ரம் அவளுக்கு மிக அருகில் வந்து நின்றான். அவளது கைகள் மெதுவாக வர்ஷினியின் தோள்களை பற்றி அவளை தன் பக்கம் திருப்பியது. என்ன வர்ஷினி, இன்னும் இந்த மாமனை பார்த்து வெக்கப்பட்டுக்கிட்டே இருந்தா எப்படி? இப்போ நாம சட்டப்படி புருஷன் பொண்டாட்டி என்று விக்ரம் தன் காந்த குரலில் கொஞ்சலாக கேட்டான். போங்க மாமா, எனக்கு என்னவோ போல இருக்கு என்று வர்ஷினி அவனது மார்பில் முகம் புதைத்து கொள்ள முயன்றாள். விக்ரம் அவளது முகத்தை மெதுவாக நிமிர்த்தி அவளது கனிவான கண்களை ஆழமாக பார்த்தான். 6 மாசம் பனிச்சரிவில் கிடந்தப்ப கூட உன்னோட இந்த முகமும் அன்பும் தான் என்ன வாழ வச்சது வர்ஷினி. இனி நமக்குள்ள எந்த பிரிவும் இல்லை, எந்த தடையும் இல்லை என்று உருகிய குரலில் சொன்னான். விக்ரம் மெல்ல குனிந்து அவளது நெற்றியிலும் கன்னங்களிலும் தன் பேராதரவின் முத்தத்தை பதிக்க வர்ஷினி தன் கரங்களால் அவனது மிலிட்டரி தோள்களை ஆசையோடு தழுவிக்கொண்டாள். நிலவொளியின் சாட்சியாக அந்த அறையின் அமைதிக்கு நடுவே இரு இதயங்களும் தங்களின் புதிய வாழ்க்கையின் முதல் இரவை எல்லையற்ற காதலோடும் அன்போடும் நெகிழ்ச்சியாக தொடங்கின. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.